எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நாம் நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்தில் அநேகர் ஆண்டவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு மறந்து போனவர்களாக அநேக பேர் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல குஷ்டரோகிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் நாகமான் என்ற குஷ்டரோகி அவன் சுகப்படுத்திய உடனே நன்றி செலுத்தும்படியாக அந்த ஊழியக்காரனிடத்தில் கடந்து சென்றான். புதிய ஏற்பாட்டிலே இயேசு அநேக குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். அதில் ஒரு 10 பேர் இயேசுவிடத்தில் வந்து தங்களை சுகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட உடனே இயேசு அந்த 10 பேருக்கும் சுகம் கொடுத்தார். ஆனால் அதில் ஒருவன் மட்டுமே நன்றி செலுத்தும்படியாக திரும்பி வந்த பொழுது இயேசு அவனிடத்தில் மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்ட பொழுது அவன் சொல்வதறியாமல் திகைத்து நின்றான். காரணம், அவர்கள் நன்றி இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். இந்த நாளும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக, கர்த்தர் கொடுத்த நல்ல சரீர சுகத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்த